இப்போ நம்ம வந்து மாம்பழ குச்சி ஐஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போ நான் இந்த மாம்பழத்தை வந்து நல்ல தோலை சீவி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாம்பழத்தை வந்து தோல் சீவிடலாம். இப்போ இதில் வந்து இனிப்புக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேன் இல்லைன்னா நம்ம நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சர்க்கரை சேர்க்காமல் இந்த பழத்தோட அந்த ஒரிஜினல் ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அது மட்டும் போதுனாலும் நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிடலாம் இதை. இப்போ இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம மாம்பழத்தை வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா இதை வந்து அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழத்தை வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டுடலாம். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம திக்காக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மோல்டில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணி விட்டோன்னா அது லெவலாக வந்து செட்டில் ஆயிரும். இப்போ இந்த மோல்டை வந்து நம்ம மூடிடலாம் குச்சி வச்சு. அவ்வளோதான். இப்போ இதை மூடி இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வந்து நல்ல ஒரு 8 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு இதை செட் பண்ணிடலாம். அப்போ தான் இது நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம நேற்று ஈவினிங் வந்து செஞ்சோம். இப்போது நல்லா கட்டியாயிருச்சு. நம்மளோட மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சாதாரண தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். சாதாரண தண்ணிக்குள்ளே வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.